Hi friends, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2023க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோவை சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஹாப்பி நியூ இயர் வந்து நான் உண்மையாக எப்படி ஹாப்பி நியூ இயர்ன்றதை நான் உங்கள் கூட விரும்ப ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது வேறு. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது எத்தனை பேருக்கு புரியறதில்ல, அதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே ஹாப்பி நியூ இயர் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம வெபினாரில் கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் சொன்னது. நான் நம்மளுடைய வியூவர்ஸ் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இருக்குது பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் கூட இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்கள் விருப்பம் தான் நீங்களே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று புரிஞ்சுங்க, ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் நம்ம ட்ரேடிங்க்கு சம்மந்த ஹாப்பி நியூ இயர் பார்க்கலாம். ஜென்ரலாக ஹாப்பி நியூ இயர் வேறு மாதிரி பார்க்கலாம். நான் ட்ரேடிங் கற்றுக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய 7 இயர்ஸ் ஸ்டோரி. 2010-11 டைம்லாம் வந்து நான் கற்றுக்கிற இடத்துல ஹாப்பி நியூ இயர் சீஸ் அப் 2011 நீங்கள் வெற்றியாளர் ஆகலாம், நீங்கள் நல்ல சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம், எல்லோரும் கை தூக்கி ஜோஷாக சொல்லுங்கள், ஒரே குரலில் சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுவாங்க. நாங்கள் 2010 டிசம்பர் 31 நைட்டு அந்த டைமில் உங்களுக்கு எல்லாம் விடிய காலம் வரும், நீங்கள் உங்களுக்கு இனிமேல் என்ன சொல்கிறது, உங்களுடைய லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகிடும், நீங்கள் வந்து வெற்றியாளர் மாறிடலாம், 2011 உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், நிறைய உற்சாக வார்த்தைகள் எல்லாமே கேட்டேன். 2011 டிசம்பர் 31 2012க்காக ஹாப்பி நியூ இயர் 2012 எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ், இனிமேட் அடுத்த வருஷம் எல்லாமே சக்ஸஸ், நீங்கள் வெற்றியாளர் ஆகலாம், உங்களை யாரும் தடுக்க முடியாது, உங்களால் எல்லாம் முடியும், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். 2012 அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஹாப்பி நியூ இயர்ன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. ஹாப்பி நியூ இயர் உண்மையிலே எப்படின்னா, நாம் நினச்சிக்கிறோம் மற்றவங்களுடைய தப்பை திருத்தலாம், மற்றவங்களோட சரி பண்ணலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. எதுவும் கிடையாது, எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்மளை நாம் சரிப்படுத்திக்கிட்டாவே பிரச்சனை இல்லை. பாதி ப்ராப்ளம் என்ன, முக்கால்வாசி 90% நம்மகிட்ட தான் இருக்குது. ஏன் இந்த விஷயத்தை ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையான ஹாப்பி நியூ இயர் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம போய்ட்டு ஒரு கேக் வெட்டி கொண்டாடுறதையோ, அதில் நம்ம ஒரு சார்ட் கேண்டில் போட்டுட்டு ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது ஒரு ஃபேமஸாக பண்ணுறாங்க. ஒரு கேக்லேயே வந்து சார்ட் பேட்டர்ன் போடுவாங்க, ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டு ஒரு ஏதோ ஒன்று சம் ஆப்ஷனை பற்றி ஏதோ போட்டுட்டு நான் இது கேக் வெட்டி கொண்டாடுறது, செலிப்ரேட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. நமக்கு பாசிட்டிவ்னஸ் நமக்குள்ளவே தெரியும், நம்மளால் எது முடியும்ன்றது தெரியும். நமக்கு வந்து ஒரு ₹100 நம்மளால் மாத கடைசியில் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம வந்து வெற்றியாளர். நம்ம வந்து உண்மையிலே கொண்டாட வேண்டியது தான். ₹100 நம்மளால் ₹101 ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. கால் ஆப்ஷன் நான் இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கேன், CE 18,000 சம்திங் வாங்கியிருக்கேன், ஹோல்டு பண்ணலாமா சார்? நான் புட் ஆப்ஷன் நான் இந்த ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன், நான் ஹோல்டு பண்ணலாமா? ஆல்ரெடி ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க, மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் வந்து 3 மணி 30 நிமிஷத்துக்கு மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வருது? அன்றைக்கி ஈவினிங் வரும். 6 மணிலேருந்து நைட் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கும் கமெண்ட்ஸுங்க. சார் இந்த ஆப்ஷனில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா, அதை பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி சார் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இது மாதிரி நிறைய வரும். ஃப்ரெண்ட், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறீங்களா? இப்போ ஒரு கால் ஆப்ஷன் ஏதோ ₹50 ப்ரீமியம் கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி வாங்கிங்க. சரி, இந்த ₹50 ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்க? சரி, ஏன் வாங்கினீங்க? அந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகணும்னு வாங்கினீங்க, ரைட்டு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு தெரியும் இல்லைங்களா? சார், நான் ₹50 வாங்கினேன், என்ன நான் இப்போத்தி அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹22 இருக்குது, நான் ஹோல்டு பண்ணலாமா? நான் ₹100 ப்ரீமியம் கொடுத்து வாங்கினேன், இப்போ வந்து கிட்டத்தட்ட ₹40 இருக்குது, நான் ஹோல்டு பண்ணலாமா? இன்னும்
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்டு வந்து என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு விஷயமே புரியாமல் ஹோல்ட் பண்ணலாமா ஒருத்தர் நான் வந்து ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன். நான் ஆமாம் எஸ் ஹோல்ட் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. சரி, அதுவும் ப்ராஃபிட்டும் போயிடுச்சு. எது அது நான் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன், மறுநாள் வந்து ப்ராஃபிட்டும் போயிடுச்சு. சரி, எத்தனை நாளைக்கு என்ன கேட்பீங்க? இல்லை வேறு ஏதோ யூடியூபர் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. அவங்கள எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணுவீங்க? இன்னொருத்தர் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் 0 ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறது தப்பாயிடுமா? ஓகே, இந்த 2023லேருந்து நீங்கள் சொந்தமாக டிசிஷன் எடுங்க, சுயமாக டிசிஷன் எடுங்க. யாரையும் நம்பி இருக்காதீங்க. கால் ஆப்ஷன் அவங்கள நம்பி வாங்கலாமா, இவங்கள நம்பி வாங்கலாமா? இன்னொன்று என்ன, நமக்கு லாஸ் ஆகுதுன்னு தெரியுதுல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஏதோ பண்ணுறீங்க, போன மாதம் பண்ணிங்கப்பா, ஒரு 10,000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இல்லை 1 லட்ச ரூபாய் நஷ்டமாயிடுச்சு வச்சுக்கலாம். சரி, இந்த மாதம் ஏன் ட்ரேட் பண்ணுறீங்க? போன மாதம் நஷ்டமாயிடுச்சுல்ல, இந்த மாதம் ஏன் ட்ரேட் பண்ணுறீங்க? சார், போன மாதம் தான் 1 லட்ச ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னு இந்த மாதம் ஏன் ட்ரேட் பண்ணிங்கன்னா, போன மாதம் நஷ்டத்தை ரிகவர் பண்ணுறதுக்காக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. போன மாதம் ஒரு 10,000 ரூபாய் லாபம் வந்துச்சு அப்படின்னா ரைட், இந்த மாதம் ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதம் ட்ரேட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. போன மாதம் நஷ்டம், அதுக்கு முன் மாதம் நஷ்டம், இப்போ இந்த வருஷம் இப்போ 2023 2022 ஃபுல்லாகவே நஷ்டம் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நஷ்டம் ஆகக்கூடாது, என்னுடைய வருத்தம் தெரியுது, புரியுது எனக்கு. சப்போஸ் உங்களுக்கு நஷ்டம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாங்க, இந்த வருஷத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் எவ்வளோ லட்சக்கணக்கில் நஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நவம்பர் டிசம்பர் 2 மாதம் இருக்குன்னா, இந்த 2 மாதத்தில் ஏன் ட்ரேட் பண்ணீங்க? அது 8 மாதமாக நஷ்டமானது, இந்த 2 மாதத்தில் என்ன ப்ராஃபிட் வந்துட போகுது? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மேக்ஸிமம் நம்ம இந்த வருஷம் எல்லாருக்கும் வெற்றியாக அமையணும். வெற்றினா என்ன? அவங்க கோடியாக பணம் சம்பாதிக்கணும், லட்சமாக பணம் சம்பாதிக்கணுன்றது வெற்றி கிடையாது. அவங்க ட்ரேடிங்கில் தப்பை உணர்ந்துட்டு அந்த தப்பை சரிப்படுத்திக்கிற முயற்சியில் ஈடுபட்டாவே வெற்றி தான் அது. ஏன்னா இன்னும் அந்த தப்பை சரிப்படுத்திக்கிற முயற்சியில் ஈடுபட்டவங்க கூட ரொம்ப கம்மியாக இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் தான் முயற்சி பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரியுது, அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சாரி, மார்க்கெட்டில் இன்னொன்று சொல்கிறேன். நான் இன்றைக்கி வெபினாரில் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் அது எல்லாமே. மார்க்கெட்டில் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? மார்க்கெட்டில் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். மார்க்கெட் உங்களுக்கு தேடி வந்து லாஸ் கொடுக்குதுங்களா? இப்போது 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பை அண்ட் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சிங்க, 1 லட்ச ரூபா கொடுத்து பை அண்ட் சேல் பண்ணுறீங்க. அந்த 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்க சார், -2,000 வருது. அதாவது 98,000க்கு ப்ரைஸ் காமிக்குது, மைனஸில் காமிக்குது. ஸோ இந்த 2,000 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாமா, இல்லை வேணான்னு சொல்லி வெயிட் பண்ணலாமா? இங்கே வெயிட் பண்ணுறாங்க. எப்போ -5,000க்கு போகுது, வெயிட் பண்ணுறாங்க. -10,000க்கு போகுது, வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5,000 ரூபாயை மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குதா, இந்த 10,000 ரூபாய் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குதா, இல்லை அதுக்கப்புறம் -20,000க்கு போகுது. அதாவது என்ன, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது எது மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குது? நீங்களா எடுத்துக்கிறீங்களா, மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ். நீங்கள் வேணுமா இருந்தால் இதே கூட எடுத்துகிட்டு இருக்கலாம். எது, இந்த -2,000 ரூபாய் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடைசியில் என்ன பெரிய அமௌண்ட்டோ அதை தான் வந்து எடுக்கிறீங்க. மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் உங்களுக்கு லாஸ் கொடுக்கல, நீங்கள் தான் விருப்பப்பட்டு லாஸை எடுத்துக்கிறீங்க. இது சைக்காலஜி, இது வந்து புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நஷ்டத்தை நீங்களாக தேடி தான் எடுத்துக்கிறீங்கிறத மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், 1 லட்ச ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க, ஏதோ ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா, இங்கே 2,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் காமிக்குது, 2,000 ரூபாய் வந்து லாபத்தில் காமிக்குது. மார்க்கெட் உங்களுக்கு 2,000 ரூபாய் எடுத்துகிட்டு போகுன்னு சொல்லுதுங்களா? மார்க்கெட்டு உங்களுக்கு 2,000 ரூபாய் எடுத்துகிட்டு போதும் அவ்வளோதான் கொடுக்க முடியும், இனிமேல் கொடுக்க முடியாது அப்படின்னு மார்க்கெட் சொல்லுதான். நீங்கள் தானே ஓடி போய் எடுக்கிறீங்க. ஐயோ 2,000 ரூபாய் கிடச்சிச்சு போதும், ஒரு 4,000 ரூபாய் கிடச்சிச்சு போதும், 5,000 ரூபாய் கிடச்சிச்சு போதும். எப்படி போதும்னு சொல்கிறீங்க, லாபம் வர சொல்லும். ஆனால் நஷ்டம் வர சொல்லும், சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அது இறங்கி போயிட்டே இருக்கும். -50,000 அது 0 ஆனாலும் கூட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த தவறு யார்கிட்ட இருக்குது? யாராச்சும் உங்களை ஏமாத்துறாங்களா? இல்லையே. இல்லை மார்க்கெட் உங்களை ஏமாத்துதான். நான் 2023 சொல்கிற விஷயம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒன்று, ட்ரேடிங் தெரிஞ்சால் பண்ணுங்கள், ரிஸ்க் எடுத்து சின்ன ஸ்மால் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். இல்லையா, யாராச்சும் ஒரு நல்ல
மென்டர்ஸ் உங்களுக்கு யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போனால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும்னு உங்களால் நம்பிக்கை இருக்குதா அவங்கக்கிட்ட கற்றுங்க. நான் சொல்கிறேன் கற்றுக்கிறதுனால நீங்கள் கோடீஸ்வரன் அவங்களே தெரியாது. அட்லீஸ்ட் உங்கள் நஷ்டங்கள் கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்தப்படும், உங்கள் லாஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் செய்யப்படும். இது மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எந்த நீங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட் எங்கன்னா போய்ங்க. இப்போ என்னோடய வெபினார் நீங்கள் 45 டேஸ் கலந்துக்கிறீங்கன்னா 45 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். லாபம் சம்பாதிப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் உங்களோட நஷ்டம் வந்து நிறுத்தப்படும். உங்களுக்கு நோ லாஸ் ஆகாது. அது மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும், எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது உங்கள் சைடு. அதுக்கப்புறமா ஓகே, விருப்பம் இருந்தால் நீங்களும் கலந்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். 45 டேஸ் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும் வந்தால் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் என்ன சார் அப்படின்றது. ஓகேங்களா? முழுக்க ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் கற்றுங்க. இது இப்போ லாஸ் ரிகவர் பண்ணோம் சென்டிமெண்ட்லாம் மார்க்கெட் கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 50 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அதெல்லாம் மார்க்கெட் வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் கேர் பண்ணாது. போன அமௌண்ட் தான் திரும்ப வராது. இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் கற்றுக்கணும்னு ஆர்வப்பட்டால் கற்றுக்குங்க. இல்லை என்னால் அந்த மைண்ட் செட் இல்லை, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, மார்க்கெட்டே பார்த்துட்டா மேலும் அதிகம் தான் லாஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு மார்க்கெட் போன பணம் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தன்னைத்தானே சரிப்படுத்திக்கங்க. 2023 நான் தான் சொல்கிறது, விஷயம் தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் அமைதியாக நின்று வேடிக்கை பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.